எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். மார்ச்லேருந்து ஜூன், ஜூலை வரைக்கும் ஸ்கூலில் நடக்கிற பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், நீட் எக்ஸாம் அப்படின்னு மாணவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பரீட்சை எழுதுகிறாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக வீட்டில் இருக்க தாய்மார்கள், உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக சரஸ்வதிக்கு கோலம் போட்டு பூஜை பண்ணுறது, அயக்கிரிவருக்கு ஏலக்காய் மாலை தொடுத்து சாத்துறது, அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே செய்கிறப்ப நல்ல பலன் கொடுக்கும். உங்கள் வீட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி பரீட்சை எழுதுகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கல்வி, ஞானம், நினைவாற்றலை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை நினச்சிண்டு நம்ம கோலம் போட்டு பூஜை பண்ணலாங்க. முதல்ல ஒரு பலகா எடுத்துக்கோங்க. 7 புள்ளி வச்சுக்கோங்க. அந்த 7 புள்ளிக்கு மேல் பகுதியில் இடுக்கு புள்ளியாக 6 புள்ளி வச்சுக்கணும். திரும்பவும் அந்த 7 புள்ளிக்கு கீழ்ப்பகுதியில் 6, 5, 4, 3, 2 அப்படின்னு சொல்லி புள்ளி முடிச்சு கொடுங்க. இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பிள்ளையார் சொல்லி எப்படி போடுறோம் அந்த மாதிரி தான் சுழித்து கொண்டு வரணுங்க. ஒரு 2-3 தடவை நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா தினமுமே கோலமாவுலேயும் போடலாம். கோலமாவு கிடைக்காத ஊர்களில் இருந்தீங்கன்னா அரிசி மாவை ஊற வச்சு அரைச்சி மாவு கோலமாக போடலாம். முதல் புள்ளிலேருந்து கீழே புள்ளி வரைக்கும் சுழிக்கிறேன். 2வது புள்ளிலேருந்து சுழித்து 2 புள்ளி கொண்டு வரேன். அடுத்தது 3வது புள்ளிலேருந்து கீழே இருக்கிற 3 புள்ளிக்கு சுழித்து கொண்டு வரேன். அதே போல் 4வது, 5வது, 6 புள்ளி மேலே 6 புள்ளி வச்சோம் பார்த்தீங்களா, 6 முறை சுழித்து அதுக்கு நேராக இருக்கிற அந்த புள்ளியை கோடாக இணைச்சி விடணுங்க. கடைசியாக பாருங்கள், ஒரு ஓரத்தில் புள்ளிகள் வரிசையாக இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இது எப்படி சுழிக்கிறதுனா பிள்ளையார் சொல்லி எப்படி சுழிப்போம் அது மாதிரி தாங்க. இப்போ முதல்ல சுழித்து கொண்டு வந்தோம்ல, அதை அப்படியே மாதிரி கொண்டு வரணும். மேலே இருக்கிற அந்த 7 புள்ளியோடு சேர்க்கணும். 2வது 6 புள்ளியோடு சேர்க்கணும். 3வது அடுத்தது 5 புள்ளி, 4 புள்ளி, 3, 2 கரெக்டாக எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ மீதி இந்த தனியாக தெரியுது பார்த்தீங்களா, இதை திருப்பி மேலே கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ கீழேருந்து 2வது புள்ளியிலேருந்து அப்படியே மேலே போய் முதல் சுழிக்கு மேலே ஒரு சுழி சுழிக்கணும். அடுத்தது 3வது புள்ளி ஓரத்துலேருந்து திரும்பவும் மேலே கொண்டு போய் அந்த 2வது சுழிக்கு மேலே சுழிக்கணும். அவ்வளோதாங்க. 2 முறை நீங்கள் நோட் புக்கில் பேனால் போட்டு பாருங்கள். நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே அழகாக போடலாம். எனக்கு உட்காந்து போடுறதுனால கொஞ்சம் கை நடுங்கிறதுனால ரொம்ப கிளியராக வரல. திரும்பவும் நான் இதை அழிச்சிட்டு க்ளீனாக போட்டு காமிக்கிறேன். நம்ம சனாதன தர்மத்தில் பார்த்திங்கன்னா கோலத்துக்கும் போட்டு பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு. ஐஸ்வர்ய கோலம், ஹிருதய கமலம், ஞான கமல ரங்கோலி அப்படின்னு சொல்லி கோலத்தை கூட நம்ம தெய்வமாக வழங்குகிறோம். அதனால் இந்த மாதிரி கோலம் போடுறதுனால குழந்தைங்களாம் நல்லா படித்து பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், நான் ரொம்ப க்ளீனாக இந்த கோலத்தை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணிவிட்டு இடம் இருந்தால் கண்டிப்பாக 2 விளக்கேற்றி நீங்கள் சரஸ்வதி ஸ்லோகம் சொல்லலாம். அடுத்தது அயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை. இது அடிக்கடி போடணுன்னு கிடையாதுங்க. உங்கள் பிள்ளைங்க பரீட்சை என்னைக்கு எழுதுகிறாங்களோ அதுக்கு முதல் நாளோ இல்லை அதுக்கு முன்னாடி வர வியாழக்கிழமை எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 போடலாம், 54 போடலாம், இல்லைன்னா 108 ஏலக்காய் போடலாம். நான் இப்போ 54 ஏலக்காய் ஒரே சைஸாக எடுத்து வச்சுருக்கேன். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 15 கிராம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 54 எண்ணிக்கை கிடைக்கும். ஊசி பாருங்களேன், ரொம்ப சின்ன ஊசியும் கிடையாது, ரொம்ப பெரிய ஊசியும் வேண்டாம். மீடியம் சைஸ் ஊசி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பட்டன்லாம் தைக்கிறதுக்கு நூல் எடுத்துப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெல்லிசான ஒரு நூல் எடுத்துக்கணுங்க. அதை நம்ம இந்த மாதிரி ஊசியில் கோத்துடலாம். நான் ரெட்டை சரமாக போடுறேங்க. எப்போதுமே ஒத்த சரம் போடாதீங்க. 2 சரமாக நூல் எடுத்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு காம்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கோக்குறேன். ஒரு ஊசிக்கு 3லேருந்து 4 ஏலக்காய் இந்த மாதிரி கோத்துண்டே வரலாம். கோத்துன்னு வரப்பே நம்ம ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் இருக்குங்க. சரஸ்வதி ஸ்லோகம், அயக்ரீவர் ஸ்லோகம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தமிழில் போடுறேங்க. இந்த ஸ்லோகம் தெரியாதவங்க நீங்கள் கோலம் போடுறப்ப சரஸ்வதி ஸ்லோகம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏலக்காய் மாலை தொடுக்கிறப்ப அயக்ரீவர் ஸ்லோகம் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களையும் சொல்ல சொல்லுங்கள். மாணவர்கள் இப்போ சந்திக்கிற அந்த பொது தேர்வெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவங்க நல்லா படிக்கணும், படித்ததை ஞாபகத்தில் வச்சுருக்கணும், பரீட்சை முடிகிற வரைக்கும் அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்,
பரீட்சை நேரத்துக்கு குறித்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் சேரணும். இதுக்கெல்லாமே தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதனால் உங்கள் வீட்டில் பரீட்சை எழுதுகிற மாணவர்கள்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தாய்மார்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கோலம் போட்டு பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி ஏலக்காய் மாலை தொடுத்து சுவாமிக்கு சாத்துறது, அந்த மாதிரிலாம் ஒரு பிரார்த்தனை செய்யலாங்க. இந்த ஏலக்காய் மாலை பார்த்தீங்கன்னா வீட்டில் பெருமாள் படம் இருந்தாலோ ஐகிரிவர் படம் இருந்தால் சாத்தலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இல்லை ஐகிரிவர் கோவில் இருந்தால் அங்கே போய் சாத்திட்டு அர்ச்சனை பண்ணலாம். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இல்லை, நீங்கள் வீட்டிலேயே சுவாமி படத்துக்கு சாத்துறீங்க அப்படின்னா இந்த ஏலக்காவை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கோவிலில் இந்த ஏலக்காவெல்லாம் எடுத்து தனியாக பிரித்து அவங்க பார்த்தீங்கன்னா கோவிலில் சர்க்கரை பொங்கல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. பெருமாள் கோவிலில் தீர்த்தத்தில் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஏலக்காயை யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் வீட்டில் நம்ம மாலை தொடுத்தாலும் கோவிலில் கொண்டு போய் சேர்த்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு. ஒரு உண்டியல், நான் இப்போ சில்வர் உண்டியல் வச்சுருக்கேன், மண் உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. 2 மண் உண்டியல் கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு உண்டியலில் ரூ. 1 உங்கள் குலதெய்வத்துக்கும், ஒரு உண்டியலில் ரூ. 1 முருகனை நினச்சும் நீங்கள் தினமுமே அந்த பைசாவை சேர்த்துக்கோங்க. முருகன் பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்குறவர், நினைவாற்றலை கொடுக்குறவர். அதனால் குலதெய்வ வழிபாடு, முருகன் வழிபாடும் ரொம்பவே முக்கியங்க. இந்த உண்டியலில் அந்த காசு நிரம்பினப்புறம் உங்கள் குலதெய்வத்துக்கு கொண்டே சேர்த்துடலாம். அதே போல் முருகனுக்கு கோவிலில் அன்னதானத்தை கூட கொடுக்கலாம். அவசியம் உங்கள் வீட்டு பிள்ளைங்க ஏதாவது ஒரு பொதுத் தேர்வு எழுதுகிறாங்கன்னா இந்த 3 விதமான வழிபாடும் கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்க படித்து எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக அடைவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் அவசியம் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.